பாடல் பாடி தூயாதி தூயவரை கரங்களை தட்டி துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே எரிகோ போன்ற சூழ்நிலையும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் கரங்களை தட்டினார் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை ஆமென் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி கரங்களை தட்டி தூயாதி சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் சூழ்நிலையும் யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது அவன் மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி அவன் தூயாதி தூயவரை அவன் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை சீரச்சாலை காலமுங்கள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே ஆமென் சீரச்சாலை காலமுங்கள் துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது ஆமென் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கரங்களை தட்டி துதிக்கின்றோம் துதி பாடல் ஆமென் praise the Lord தூயவரை கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதி கோடி ஸ்தோத்திரம் glory amen glory என்னாலும் hallelujah துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி ஆமென் தூயாதி தூயவரை glory துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி ஆமென் தூயாதி தூயவரை ஆமென் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் ஹalleluya துதிக்கிற வேளையிலே சேனைகள் சிதறுண்டு ஓடி போகும் உனக்கு விரோதமாய் வருகிற நமக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சிதறடிப்பார் praise the Lord hallelujah ஆமென் ஆமென் துதிக்கிற வேளையிலே செங்கடல் இரண்டாக பிளந்து போகும் யோர்தான் தடுத்து நிறுத்தப்படும் praise the Lord உன்னை மேற்கொள்ள வருகிற அத்தனையும் தடுத்து நிறுத்துவார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை கர்த்தர் தகர்த்து போடுவார் praise the Lord துதிக்கிற வேளையிலே அற்புதங்கள் நிகழும் நீ ஜெபிக்கிற வேளையிலே அற்புதங்கள் நிகழும் நீ ஆராதிக்கிற வேளையிலே அற்புதங்கள் நிகழும் நீ கர்த்தரை தேடுகிற வேளையிலே
அற்புதங்கள் நிகழும். நீ கர்த்தரோடு இருக்கும்போது, கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது அற்புதங்கள் நிகழும். கரத்தை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னோடு வாசம் பண்ணுகிறார். ஓடி அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீ துவண்டு போக வேண்டாம், நீ கலங்காதே. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை காண பண்ணுவார், அதிசயங்களை காண பண்ணுவார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஒரு வழி அடைக்கும் போது இன்னொரு வாசலை திறப்பார். ஒரு காரியம் உனக்கு அழைக்கப்படுகிறதா? ஓ, இது அழைக்கப்படுகிறது என்று வருத்தப்படுகிறாயா? கர்த்தர் வேறொரு வழியை உனக்கு திறப்பார், வேறொரு வாசலை திறப்பார். கோடி மகாலா ராமா. இந்த இடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ நினைச்சினா, கர்த்தர் வேறொரு இடத்தை காட்டுவார், வேறொரு காரியத்தை செய்வார், வேறொரு நன்மை உனக்கு உண்டாகும், வேறொரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். கர்த்தர் இதிலிருந்து வளர்ச்சியை நோக்கி உன்னை அழைத்து செல்வார். வளர்ச்சியை நோக்கி நீ பயணிப்பாய், வளர்ச்சியை நோக்கி கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டமாயிருக்கு, கஷ்டமாயிருக்கு. ஆமென். நம்முடைய கஷ்டத்தை மாற்றுவார். உன் கஷ்டம் மாறும், கண்ணீர் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அது நான் காத்திருக்கிறது இருதயத்தை அது ரொம்ப வேதனைப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது சோர்வை கொண்டு வரும், களைப்பை உண்டு பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீ விரும்பினதை தேவன் தருவார், நீ வேண்டுகிறதை தருவார், நீ காத்திருக்கிறதை பெறுவார். நீ எதுக்காக காத்திருக்கியோ அது உனக்கு வரும், அது உன்னை தேடி வரும், ஏற்ற நேரத்தில் வரும். ஹல்லேலூயா. காத்திருந்து பெறுகிறது நிலையானதாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றுக்குமே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போதுதான் ஒரு புது பலன் வருகிறது. புது பலன் வந்தாதான் நீ கழுகு மாதிரி மேலே எழும்பும். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப இருக்கிற பலத்துல கழுகு மாதிரி போக முடியாது. அதுக்கு ஒரு புது பலன் வேணும். அந்த புது பலன் எப்போ வருதுன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வருது, நீ வெயிட் பண்ணும் போது வருது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது வருது. கர்த்தருடைய நேரத்துக்காக கர்த்தர் செய்ய போகிற ஆமென் அந்த காரியங்கள் நடக்க போகிற நேரத்துக்காக காத்திருக்கும் போது நடக்கும். சோர்ந்து போகக்கூடாது வாழ்க்கையில. ஆமென். எல்லா சூழலையும் தேவ பிள்ளைகள் கடந்து வருவார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு மான்கால்களுக்கு ஒத்து பலன் தரார். எதுக்கு மான்கால்களுக்கு ஒத்து பலன் தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டறதுக்கு. பெரிய முட்புதராக இருந்தாலும் அதை தாண்டி செல்லும். ஹல்லேலூயா. மான்கால்களுக்கு ஒத்த பலன் தாண்டி போவதற்கு. ஹல்லேலூயா. அதே போல நின்று யுத்தம் பண்றதுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தர. நான் பயந்து போற ஆள் கிடையாது, நான் நின்று சண்டை போடுவேன். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்ப்பேன், நின்று பிசாசை நான் எதிர்த்து மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆமா, கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடுறாள், நான் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க நானா பார்த்துடலாம். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறதா எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரா பார்த்துடலாம். ஹல்லேலூயா. நின்று யுத்தம் பண்ணுவார், நின்று யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார்.
அவர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமா, பிசாசம் மேற்கொள்ள, அசுத்த வல்லமைகளை மேற்கொள்ள, எல்லா விதமான எதிர்ப்பின் ஆவிகளை மேற்கொள்ள நின்று ஜெபம் பண்ணி புறமுதுகு காட்டி ஓடுறவன் இல்லை, நின்று நான் ஜெயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நின்று நான் ஜெயிப்பேன். பிரைஸ் எல்லாம் கரங்களை கேட்டு சொல்றோம், நின்று நான் ஜெயிப்பேன். ஆமே, நான் நின்று ஜெயிப்பேன். யுத்தத்துல நான் ஜெயிப்பேன். யுத்தத்துல நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் ஆமே மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. இன்னொன்று, இந்த யுத்தம் நம்ம பண்ணல, கர்த்தர் பண்றார். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவோ ஆமே மனசோர்வு உனக்கு வந்தாலும் சோர்ந்துடாம நில்லு. ஏற்ற நேரம் வரும், அப்போ எதிராளிகளை நீ பார்க்க மாட்டேன், இல்லாம போவான். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் துரத்திடுவார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு, ஹல்லேலூயா. எதிராளிகள் எல்லாம் துரத்திடுவார்கள். ஆமா, அவர்கள் இல்லாமல் போவார்கள், இல்பொருள் ஆவார்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படி செய்யும் போது கரங்களை வைத்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 உட்காரலாம். ஆமென். சோதரையா சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒன்று கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை படித்து வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மாம்ச பிரகாரமாக அது பலவீனமானதுதான். பயம் உண்டாகக்கூடியதுதான், நடுக்கமும் உண்டாகக்கூடியதுதான். ஹல்லேலூயா. கவனிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கை முழுக்க முழுக்க மாம்சத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. மாம்சத்தின் வாழ்க்கை வேற, கவனிக்க, மாம்சத்தின் வாழ்க்கை வேற, ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது வேற. ரெண்டுத்தையும் நம்ம போட்டு சில நேரங்களில் எனர்ஜி கன்ஃபியூஸ் ஆயிடும். பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏன் வருதுன்னா இது ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ளாததுனால தான் வருது. ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்தோடு கூடிய வாழ்க்கை அல்ல. மாம்சத்துல இருந்து வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலும், ஆனால் மாம்ச காரியங்களிலே ஒத்து போகாது. ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்தை எதிர்த்து நிற்கிறது. மாம்ச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை எதிர்த்து நிற்கிறது. இப்படி கூட நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது, நமக்குள்ள மாம்சத்துக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது. நமக்குள்ள ஆடும் இருக்கிறது, நமக்குள்ள ஆட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு எதாவது இருக்கா? என்ன சொல்லலாம்? ஓநாய். ஓகே, ஓநாய் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே இங்கதான் இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு. நிறைய நேரம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் காரணமா இருக்கும். சபை மக்கள் மத்தியில், நான் சொல்றேன் விசுவாசிகள் மத்தியில், சில நேரங்களில் ஆவிக்குரிய மனிதன் மாம்ச பிரகாரமான காரியத்துக்கு ஒத்து போக மாட்டோம். சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். அது கம்பெனியா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், அவர்கள் செய்யற காரியங்களுக்கு நாம் உடன்பட மாட்டோம்.
போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஒரு ஆவிக்குரிய போலீஸ் இருக்கிறாருன்னா அவரால் இருக்க முடியாதாங்க. மற்ற போலீஸ்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவரை துரத்திடுவான், ஏதாவது பழி சொல்லி தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒத்து போகல ரெண்டுமே. அது கருப்பு, இது வெள்ளை. ஆவிக்குரிய வாழ்க்கை பலத்துல நிரூபிக்கப்படுகிறது இல்லை. எனக்கு பலன் இருக்கிறது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட ஆள் இருக்குது, என்கிட்ட அழகு இருக்கு, 10 பேரை கூட அடிக்கக்கூடிய பலன் எனக்கு இருக்குதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நிரூபிக்க முடியாததல்ல. அது உலக பிரகாரமான விஷயம். ஆவிக்குரியது எப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய மனிதன், கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய மனிதன் ரொம்ப ஆவியில ஸ்பிரிட்ல அவன் ரொம்ப ஆகிறான்னா அவன் சரீரம் பலவீனமா இருக்கும். அவன் சரீரம் பலவீனமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல பலவிதமான ஸ்பிரிட் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 50 பேருக்கு ஜெபம் பண்றான் ஒரு ஆளு, கையில தலையில கை வச்சு ஜெபம் பண்றான்னா 50 பேருக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்பிரிட், ஆவி. அந்த ஒவ்வொரு ஆவியும் 50 பேருன்னா 50 ஸ்பிரிட், ஆவி. அந்த 50 ஆவியும் அந்த ஜெபிக்கிற ஆளை என்ன பண்ணுது, பலவீனப்படுத்தும். அதாவது இன்னைக்கு ஃபுல்லா இப்போ இந்த 2வது 3வது மாடிக்கு ஒரு 500 கல் ஒருத்தன் ஏத்துறான்னா அவன் ரொம்ப கஷ்டமாயிடும். செங்கல் ஏற்றும் சரீர பிரகாரமாக பலவீனம். அதை விட அதிகமாக ஆவிகளோடு கூடிய யுத்த களத்தில் நிற்கிற ஒரு மனிதன் சரீர பிரகாரமாக ரொம்ப பலவீனப்படுவான். ஆனா ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு பைபிள் சொல்லுது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ. இது யாருக்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. நான் சொல்றது, போயிட்டு சுகுபாய் கடையில போயிட்டு ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி எல்லாம் மூக்கு நல்ல சாப்பிட்டு வரவனுக்கு பிரச்சனை இல்லை, அது மாம்சம். ஆனால் ஆவிக்குரியவனால அப்படி செய்ய முடியாது. அவளை சாப்பிடவும் முடியாது, அவளை சாப்பிட்டு விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. ஒரு நல்ல 3 பிரியாணி இல்ல ஒரு பிரியாணி நல்லா சாப்பிட்டு எல்லாம் கறிலாம் நிறைய மீனுங்கள்லாம் சாப்பிட்டு ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் சூப்பரா வளருவான்னா கண்டிப்பா அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா மாம்சம் என்ன பண்ணுங்கிறது ஆவிக்குரிய வாழ்வை மேற்கொள்ள பார்க்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்தை என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். எவன் ஒருவன் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் தான் ஆவிக்குரிய வாழ்வியலை உடையவன். அல்லேலூயா. சோ யாரா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் கூட அதுதான். அததான் இங்க ரொம்ப வலியுறுத்துறார். பலவீனத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு நான் உங்களிடத்தில் இருந்தேன் பதிவிடுறார். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் சொன்னதை மறுபடியும் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தொடர்ச்சியாக ஆவிக்குரிய வாழ்வை குறித்து என்ன விசேஷித்த கருத்து இருக்கிறது. 11வது வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கணும்,
நான் ஏற்கனவே பல முறை நம்ம சபையில சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷம் என்பது வேற. சுவிசேஷம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. அது வேற. ஆனா சுவிசேஷம் ஆரம்ப கால ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிறது போல. அல்லேலூயா. ஆனால் சுவிசேஷம் கேட்டு சபைக்கு வந்துவிட்ட பிறகு அந்த மனுஷன் சத்தியத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. சத்தியம் என்பது வேற, சுவிசேஷம் என்பது வேற. அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது நம்மை உள்ளே கொண்டு வர பயன்படுகிறது. ஆனால் சத்தியம் என்பது நம்ம எங்க கொண்டு போக பயன்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. பரலோகம் கொண்டு போக பயன்படுகிறது. அது பரலோகம் போகணும்னா சத்தியத்தை அறிய வேண்டும். சபைக்கு வரணும்னா சுவிசேஷத்தை அறிய வேண்டும். சபைக்கு சுவிசேஷம் கொண்டு வருகிறது, பரலோகத்துக்கு சத்தியம் கொண்டு போகிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது கிருபையை குறிக்கிறது. கிருபையும் சத்தியமும். கவனிக்கணும். இப்போ இங்க என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? சுவிசேஷத்தை கேட்டு சபைக்குள்ளே வந்துவிட்டால் கடைசி வரைக்கும் சுவிசேஷமே உனக்கு போதுமானது இல்லை. அல்லேலூயா. நீ சத்தியத்தில் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வியலை நீ அடைய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வியல் என்ன? இது மிக மிக முக்கியம். ஆவிக்குரிய நிலையில் நாம் நம்மை உருவாக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சில கிறிஸ்தவர்கள் சிலதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் தவறு இல்லை என்று சொல்லுகிறார்கள். தவறு இல்லைதான். ஒரு குழந்தை பால் குடிக்கிறது, தவறு இல்லை. 18 வயதிலும் பால் குடிக்கலாம், தப்பு இல்லை. சோதரம் கவனிக்க வேண்டும். குழந்தைக்கு டம்ளரா பால் கொடுக்கிறோம். அதே போல டம்ளரா வாலிபனும் பால் குடிக்கலாம். வயது முதிர்ந்தவர்களும் பால் டம்ளரா கேனா கூட குடிக்கலாம். கவனிக்கணும். ஆனா அதல்ல வாழ்வியல். அதையும் தாண்டி திரவ ஆகாரம் குடி சாப்பிடுகிறவனாய் அல்ல, நீ திடமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. திரவ ஆகாரம் கவனிக்கணும். திரவ ஆகாரம் குழந்தை பருவத்தில் கொடுக்கிறோம். இதோடு கூட திரவ ஆகாரம் எப்ப தரோம் சொல்லுங்க? வயசாயிட்டவங்க எல்லாருமே திரவ ஆகாரமா குடிச்சுங்கிறாங்க. யாரு சாப்பிட்றாங்க திரவ ஆகாரம்? இழுத்துக்கிட்டு பரிசீலனை இருக்கிறாங்களே, இப்போவா அப்போவான்னு அவங்களுக்கு தான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் மாம்ச பிரகாரமாக போய் முடிக்க கூடாதுன்றார் பைபிள்ல. நீ ஆரம்பிச்சது மாம்சத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லுங்க. அவதான் பைபிள் சொல்லுது, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த பாரு ஜபிக்க கூட தெரியல, அதுக்கு பரவாயில்லை. ஆனா நீ எப்படி போய் முடிக்க கூடாது? ஜபிக்க தெரியாமையே போய் முடிச்சிடக்கூடாது. உங்கள்கிட்ட ஆரம்பத்துல தப்பு எது வந்திருக்கலாம், தவறுகள் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, அந்த அக்கா வாயில ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. எந்த அக்கா? எந்த அக்காங்க? உங்களுக்கு தெரியுமா அந்த அக்காவை? சொல்லுவீங்க பார்க்குறேன், சொல்ல மாட்டீங்களே. யாரும் இல்லை. ஒருவேளை உங்க கண்ணுக்கு யாருன்னா தெரிஞ்சிருந்தா. ஆனா அந்த அக்கா மனம் திரும்பிடணும். அதே நிலையில் அந்த அக்கா ஓடி போய் முடிக்க கூடாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் மனிதர்கள் தானே. மனித எண்ணங்கள், மனித சிந்தைகள் நமக்கு உண்டு அல்லவா? மனித ஆசைகள் வரும் அல்லவா? சிந்தைகள் வரும் அல்லவா? ஆனால் அதை எல்லாவற்றையும் சிலுவையிலே அடித்துவிட்டு நாம் இயேசுவை போல மாறுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ்வது அவசியம். கவனிக்கணும். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு 12ஆம் வசனம், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி
பெற்றோம். அதனால மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளால நாங்கள் பேசுறது கிடையாது. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். உலக பிரகாரமா சம்பந்தப்படுத்த முடியாது. இத உலக காரியங்களோடு பார்த்தீங்கன்னா பிடிக்காது. அல்லேலூயா. சண்டை வந்துடும். இப்போ தாவீது காலத்துல இருந்து அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன? தாவீது தப்பு பண்ணும்போது சொன்னாராங்க, நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லும் போது தாவீது அவரை 4 படால் கொடுத்து யாரை வந்து கேட்டேன்னு சொல்லியிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய காரியத்தை பேசும்போது ஏற்றுக்கொள்ளுகிற மனசு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆவிக்குரியவர்கள். அதை எதிர்க்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பேசுறாரு, அதை ஏத்துக்க மனசு இல்லை அப்படின்னா எனக்கு, நான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏத்துக்க முடியல. அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு நம்ம மனிதர்கள் நாம் எங்கே வேணாலும் மிஸ்டேக் பண்ணலாம். நல்லா கவனிக்கணும். அந்த மிஸ்டேக்கை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன்னா ஒத்து போகல. தவறுதான். நாம் தவறு செய்திருந்தால், தவறு இருந்தால் அதை யாராகிலும் நமக்கு சொல்லுவார்கள் என்றால், விசேஷமாக இந்த புல்பீட்ல இருந்து ஊழியக்காரன் அதை கண்டித்து உணர்த்துவான் என்றால், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் ஆவிக்குரியவன். அது எப்படி தெரியும்? யார் சொன்னா? எங்க இருந்து வந்தது? நான் அப்படி இல்லை முடியும். யார் தான் பண்ணல, நான் மட்டும் தானே பண்ணேன். அப்படி போகக்கூடாது. அடுத்த வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. ஜென்ம சுவாபம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? பிரசங்கத்தை ஆவியானவர் சொல்லுகிறதை, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் இருக்க. அவன் யாரு? ஆவிக்குரியவன் மட்டும்தான் செய்ய முடியும். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளான். சண்டைக்கு வருவான். யாரையும் பிரசங்கத்திலேயோ ஆராதனை நேரத்திலேயோ ஊழியக்காரன் யாரையும் கடிந்து கொள்ளுகிறதுனால ஊழியக்காரனுக்கு லாபமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தனை கூப்பிட்டு, ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு நான் கடிந்து கொள்ளுகிறேன் என்றால் அதனால் எனக்கு என்ன பயன்? அவன் சபையை விட்டு தான் போயிடுவான், இல்லைன்னா அவன் பின்மாற்றத்தில் போயிடுவான். எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாங்களா? 100 பேர்ல கடிந்து கொண்டால் எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பாங்க தெரியும்? ஒருத்தர் 2 பேர் தான் ஒப்பு கொடுப்பாங்க. மீதி பேர் எல்லாருமே எதிர்த்து நிற்பாங்க. எதிர்த்து நிற்பார்கள் என்று தெரிந்தும் ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறான் என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவர்கள் கொஞ்சம் நிதானிக்கணும், அவசரப்படக்கூடாது. நம்ம அப்பா நம்மளை கடிஞ்சுக்கிட்டாரு, நம்ம அம்மா நம்மளை கடிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் சபையில ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாயாய் இருக்கிற போதகர், போதகரம்மா நம்மை கடிந்து கொண்டு நமக்கு புத்திமதி சொல்லும் போது இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் நமக்கு வேணும். அவன் ஆவிக்குரியவன். போத வசனம் சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ளாதவன் ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன். ஜென்ம சுவாபம் வந்து அவனை தடுத்து நிறுத்துது. அவைகள் அவனுக்கு ஆமா சொல்ற ஆலோசனை, ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு பைத்தியமா தெரியுது.
அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அவனுக்கு தெரியாது, அறிய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு கிடையாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நீ மாம்ச கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் ஒண்ணுமே புரியாது உனக்கு. எதிர்த்து தான் நின்றுட்டு இருப்ப. அதனால்தான் சில நேரங்களில் குடும்பங்களில் சண்டை வரதுக்கு காரணம் புரிந்து கொள்ளாத புரிதல் இல்லாதது தான். மாம்ச கண்ணாலே பார்த்துக்கிட்டு மாம்ச ஐடியாவை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. கணவன் ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லிட்டு இருப்பான், இல்லைன்னா மனைவி ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லிட்டு இருப்பா. ஆனா எதிரில் இருக்கிற கணவனோ மனைவி இல்லை பிள்ளைகளோ மாம்ச பிரகாரமா பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. சண்டை வந்துடும். குடும்பத்தில் சண்டை, சபையில சண்டை, கம்பெனியில சண்டை, வேலை செய்யற இடத்துல சண்டை, எல்லாம் சண்டை நடக்கிறதுக்கு காரணமே ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் காரணம். நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு செய்கிறோம், ஆவிக்குரிய பார்வையோடு பார்க்கிறோம், ஆவிக்குரிய கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று அறிந்து செயல்படுகிறோம். எதிர்க்க இருக்கிறவர்கள், உடன் இருக்கிறவர்கள், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா கூட இருக்கலாம், அவர்கள் மாம்ச பிரகாரமாய் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டுக்குமே ஒத்து போகாது, கிளாஷ் ஆகும், பிரச்சனை. அப்ப அந்த நேரங்கள் அமைதியாக இருப்பதே சால சிறந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே அவர்களுக்கு அதை புரிய வையும், அதை விளங்க செய்யும். அவங்க கண்களை திறம். வசனத்தில் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. சில நேரங்களில் கவனிங்க, சில நேரங்களில் நிறைய இடத்துல நடக்கிற தப்பு என்னன்னா, நான் சொல்லிட்டேன்ல நீ கேளு, நீயே சொல்றதை மட்டும் தான் நான் கேட்கணுமா, நான் உன் சொல்றேன் இப்ப கேளு. நீ இந்த சண்டையே இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை பெற்றோருக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள இந்த சண்டை வரும். நான் சொல்றத நீ கேட்டல, இப்ப நீ சொல்லு நான் கேட்கிறேன், இல்லை நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன்ல, இப்ப நான் சொல்றேன் நீ கேளு. இது தேவையில்லாத. எது தேவ சித்தம் என்பதை அறிந்து செயல்பட்டாலே போதும். அது கொஞ்சம் நிதானம் வேணும். நான் சொல்றேன் கேளுன்றதெல்லாம் தேவையில்லை. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானி. இது ஆவிக்குரிய விஷயத்தை நிதானி. இப்ப நம்ம செய்ய போற செயல், நான் நிறைய முறை சொல்றேன், நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். பணம் செலவாயிட்டு பிரச்சனையே கிடையாது. போயிட்டே இருக்கிறோம், ஒரு 4 பேர் ஐயா அம்மான்னு கேட்குறோம், ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போயிடுறோம், அது வேற. ஆனால் அந்த ஐயா 10 ரூபா கொடுத்தா கேட்டானே, அந்த ஐயாவை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. அப்போ ஆவிக்குரியவைகளை கொஞ்சம் நிதானிக்கணும். அவனோடு கூட குடும்பம் நடத்த முடியாது, ஆனால் அவனுக்கு 10 ரூபாய் என்ன பண்ணிடலாம், கொடுக்கலாம், தப்பு இல்லை, பாவம் கிடையாது. அவனை வீட்டுக்கு கூட்டு வர முடியுமா? அது முடியாது, அது தப்பு, பாவம், அது தீமையை கொண்டு வந்துடும் நாளைக்கு. அப்போ ஆவிக்குரிய சிந்தை கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தனுக்கு தான தர்மம் பண்ணுகிற விஷயங்கள் என்பது யாருக்கோ ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதோ, பணம் கொடுப்பதோ, துணி கொடுப்பதோ, இல்லை வேற எந்த ஒரு காரியம், படிப்புக்கு வேண்டிய செலவினங்கள் செய்வதோ, அது ஈஸி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உன்னை நீ கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உன் ஆவிக்குரிய வாழ்வு ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதை தான் நிதானிக்கணும், அதை நிதானிக்கணும். போட்டு செய்வதல்ல. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமா, இந்த காரியத்தை இதனால் என்ன விளைவு வரும்? நம்ம இந்த உதவி செய்கிறோமே, அதனால என்ன விளைவு வரும்? யோசிக்கணும். ஆவிக்குரியவன் யோசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, யோசிக்கணும். சுவிசேஷம் சொல்லணும் உண்மை, ஜெபிக்கணும் உண்மை, ஆனால் அதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உண்மை, ஆனால் அதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அல்லேலூயா.
அதுலயும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. டூ வீலர் போயிட்டே இருக்கிற ஒருத்தர் ஏத்திட்டு போறது நல்லதா கெட்டதான்றதை விட அதை செய்கிறதுனாலே அது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமான்னு யோசிக்கணும். ஆவிக்குரியவன் அதை யோசிக்கிறான். ஒரு ரோட்டண்டையில ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணிடத்துல ஒரு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசி கொண்டிருக்கிறாள் ஒரு ரோட்லன்னா நல்லதான் பேசியிருப்பீங்க. ஆனால் அது அறியப்படும் போது அது மற்றவர்களுடைய மக்கள் மத்தியில அந்த புரிதல் இல்லாமல் போகிறதுனால அது தவறாய் கணிக்கப்படுகிறது. இதற்கு நாம் தான் காரணமாகிறோம். இதை நிதானிக்க வேண்டும். நம்ம மூளை யாருக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. சிலதை திருத்தலாம், சிலதை திருத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், சில விஷயங்களை நாம் சரிப்படுத்தி விடலாம். சில நிகழ்வுகளை கடைசி வரைக்கும் சரிப்படுத்தவே முடியாது. அது எல்லாருக்கும் இடரலாய் போய் சேர்ந்து விடும். கவனமா இருக்கணும். அதுதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அதனால்தான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமானது இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த உடை வேண்டுமானாலும் உடுத்திக் கொள்ளலாம், எந்த ஆகாரம் வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எந்த இடத்துக்கும் போகலாம், எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், எப்போ வேண்டுமானாலும் போயிட்டு வரலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது எல்லாமே சரியாயிராது. அதான் நிதானித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இடரல் இருக்கிறது. அநேகர் இடறி போவதற்கு அது காரணமாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அதனால்தான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு அவைகள் தகுதியாயிராது. ஏனென்றால் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றார் அவர். நீ எப்படி வேணாலும் போ, எந்த ட்ரெஸ் வேணாலும் உடுத்து, எந்த வண்டியில் வேணாலும் போ, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அது சரி வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறார்களே, அவர்கள் இப்படி செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி உன்னை நீ கெடுத்துக் கொள்ளக்கூடாது. எவ்வளவு பேர் விழுந்து போனார்கள். விழுந்து போனவர்களுடைய கூட்டத்தோடு போய் சேர வேண்டும் என்றால் நீயும் விழுந்து போகலாம். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பெரிய சபை கூட இருக்கிறது, கட்டடம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள். அதனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லவில்லை. அவர்கள் பரலோகத்துக்கு போய் விடுவார்கள். பெரிய சபை கட்டி பெரிய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துவிட்டால் அவர்கள் பரலோகம் போய் விடுவார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லவில்லை. பெரிய சபை, உயர்ந்து பார்க்கிற அளவுக்கு சபை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? பைபிள் இருக்க என்ன சொன்னார்? இந்த சபை, இந்த ஆலயம் இடிக்கப்படும். அப்போ அதில் ஆண்டவர் மகிமைப்படவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார், கட்டடம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானிக்க வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். இதை நான் சாப்பிடுகிறேன், இந்த ஆகாரத்தை நான் சாப்பிடுகிறேன், சரி, எல்லாரும் இதை பார்க்கிறார்கள். இதனால் மற்றவர்கள் இடறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? யோசிக்கணும். யோசித்து முடிவெடுத்து செயல்படணும். நான் இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி கொண்டு போகிறேன். அல்லேலூயா. ஆமா, கவனிக்கணும். அந்த காலத்துல ட்ரவுசர், இந்த காலத்துக்கு அது என்னது? ஆஃப் பேண்ட், சார்ட்ஸ்ன்னு சொல்ற ஏதோ சொல்றான். ட்ரவுசர் எங்க காலத்துல. இப்ப நான் ட்ரவுசர் போட்டுன்னு இங்க பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? இன்னைக்கு நடக்குது, பல சபைகள்ல நடக்குது. இங்கதான் இல்லை. ட்ரவுசர் போட்டுன்னு பிரசங்கம் பண்றாங்க. அப்போ வந்து கேட்கறவங்க என்ன போட்டுன்னு வருவாங்க? யோசித்து பாருங்களேன். நான் ட்ரவுசர் போட்டுன்னு வந்து பிரசங்கம் பண்ணா இவன் எதை போட்டுன்னு வருவான்? ஜட்டியோட வருவான். நான் கொஞ்சம் பரிசுத்தமா இருந்தா வந்து உட்காரவும், அது கீழே கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும். அப்போ
அப்போ எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒத்து போகாது. அதனாலதான் சண்டை நடக்குது. அல்லேலூயா. இதை செய், அதை செய்ய, முடிய இப்படி கட் பண்ணு, இப்படி எப்படி பண்ணு, இப்படி பண்ணு, எல்லாம் தான். இப்போ நான் முழு சட்டை போட்டு பழகிட்டேன். ஆஃப் சட்டை போடலாமா? போடலாம், தப்பு இல்லை, போடலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த ஆஃப் சட்டை கை உயர்த்தும் போது எங்க வந்துடும்? இங்க வந்துடும். இங்க வரும்போது இங்க என்ன தெரியும்? இந்த ஆர்ம்ஸ் தெரியும். தெரிஞ்சிட்டு போட்டோமே, என்ன இப்ப அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அது இடரல். அன்னைக்கு எல்லா ஊழியக்காரன் முதற்கொண்டு விசுவாசி முதற்கொண்டு இப்படி இருந்தாங்களே, காரணம் என்ன? இந்த சபை, இந்த சபையில இடரல் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எல்லாம் இப்போ மாணவரே ஆயிட்டாரு, எதோ செய்யறாங்க. ஆனா தேவநாமம் மகிமைப்படுமான்னு தெரியாது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போகலாம், யாரும் தடை கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் நிதானித்து அறிந்து ஆராய்ந்து பார். ஒரு பெரிய ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு வருகிற நிறைய பேர் சட்டையில் இருக்கிற பட்டனை 2 பட்டனால் ஒருத்தர்றான், உள்ள இவ்வளவு பெரிய சைனை போட்டு இருக்கிறோம், பிரேஸ்லெட் இருக்குது. கர்த்தர் இது மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. எது மாதிரி? நான் என்ன சொல்ல முடியுமா? அப்படியே நான் என்ன சொல்ல முடியும்? பரிசுத்தமாக தேவனுடைய ஆசீர்வதிப்பார்னு. இப்படி ஆசீர்வதிப்பார் முன்னாடி சொல்ல முடியுமா? சைன் போறதுக்கு வெளியே தெரியறதுக்கு தான் பிரசங்கத்திலே சொல்றான். சைன் போட்டு உள்ள மடிச்சுக்கிறதுக்காக சைன் போடுறான். சைன் எதுக்கு போடுறான் சொல்லுங்க? அவன் சொல்றது 100க்கு 100 உண்மை. சைன் போறதுனுடைய மெயின் ரீசனே வெளியே தெரிவதற்காக. உண்மை, தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பிரசங்கத்தில் இந்த பிரசங்க சொல்றாரு, சைன் இங்க போடக்கூடாது, காலருக்கு மேல போட்டு இங்க போடணும். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அவங்க விருப்பம், அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனா விசுவாசியா இருந்து போட்டுக்க, ஊழியக்காரனா இருந்தா அதை செய்யாத. ஏன்னா இடரல் அநேகருக்கு அது இல்லை. சாப்பாடே இல்லைனாலும் அங்க சாப்பிடாதன்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு பிடி சாப்பாடு தான் இருக்குதுன்னா அது இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுனாரு. அல்லேலூயா. ஊழியக்காரன் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடியவன். ஒவ்வொரு விசுவாசிகளும் முன்மாதிரியா இருக்கக்கூடியவர்கள். ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் நிதானிக்கணும், எல்லாத்தையும் யோசிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது. நமக்கு அது உரிமை இருக்குது. என் காசு, என் பணம், என் வண்டி, என் துட்டு, என் உடம்பு, என் ட்ரெஸ்ஸு, நான் உடுத்துவேன், நான் உடுத்தாமையும் போவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஞாபகம் இருக்குங்க எனக்கு. 3 வயசு 3வது 4வது படிச்சுருக்கிறேங்க. காக்கி ட்ரவுசருங்க. காக்கி ட்ரவுசர் பின்னாடி 2 சொல்லுங்க போட்டங்க. காக்கி ட்ரவுசருங்க இந்த பக்கம் போயிடுச்சுங்க. 2 போட்டு ஒரு துணி இப்படி போட்டு மச்சிக்கின்னு தான் போன காலம் உண்டு. அவ்வளோ கஷ்டப்பட்ட காலம். இன்னைக்கு காசு இல்லைன்னு சொல்லிடுங்க, காசு அதிகமாகிட்டு இன்னைக்கு பாருங்க மொத்தம் தெரியுதுங்க. போட்டு அழகா போறான் ரோட்ல. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அதிகமா காசு வந்துச்சு. அன்னைக்கு காசு இல்லைன்னு சொல்லி தேஞ்சு போன சட்டை ட்ரௌசரை அன்னைக்கு மிஷின்லாம் கூட கிடையாதுங்க. கையிலேயே துணி, ஒட்டு துணி வச்சு பஞ்சர் போடுவாங்க பத்தியா டயருக்கு, அது மாதிரி பஞ்சர் போட்டுன்னு போன காலெல்லாம் அசிங்கமா அவமானமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு பணம் இருக்குதுங்க, ஃபுல்லா கிழிஞ்சு போன துணியை போட்டுங்க ரோட்ல போறோம். இது எதை குறிக்குது? பணத்திமிரு தானே இது. யோசித்து பாருங்க. அப்போ ஆடை என்கிறதான ஒரு விஷயத்துல நாம் தவறுகிறோம்.
புத்தீனமாய் செய்கிறோம், நல்லொழுக்கத்தை கெடுக்கிறோம். நல்லொழுக்கம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையும், இருளும் ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடினார். இருள் வெளிச்சமாய் மாறியது, ஒழுங்கின்மை மாறுகிறது, ஒழுங்கு உண்டாகிறது. அப்போ ஒழுங்கு வெளிச்சம் இதெல்லாம் வரணும்னா பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பா இல்லாம நம்ம கண்ட வேண்டிக்கு போகணும்னா பாவம் நம்மளை தேடி வரும். பாவம் தேடி வரும். பாவம் தேடி வரும். கடைசி வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யோசித்து பாருங்க. எல்லாம் இது சரி அது சரியில்லை, இது இப்படி அது இப்படி, இதெல்லாம் அப்படி, அவங்க இப்படி பண்றாங்க, இதெல்லாம் கிடையாது ராஜா. கர்த்தருக்கு நீ போதிக்காதப்பா. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் யோசித்துப்பா, கொஞ்சம் யோசித்துப்பா, யோசித்துப்பா. நாளைக்கு கவனிச்சு பாருங்களேன். நாளைக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயினுடைய ஆதங்கம், ஒரு தகப்பனுடைய ஆதங்கம் வாலிப பசங்களுக்கு புரியாது. அதுவே அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தைங்க பிறந்து அவனுக்கு ஒரு வாலிப புள்ள வாலிப பையன் இருக்கும்போது அவங்க அப்படியே பதற்றம் உண்டாகும் அவங்களுக்கு, இல்லையா? ஆனா அதுவே அவ வாலிபனா இருக்கும்போது அது புரியாது. அவங்க அப்பா அம்மா அவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, புரியாது. ஆவிக்குரிய விஷயம் புரியாது. ஏன்னா அவன் நிதானிக்கிறான். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. நிதானிக்கிறான். இந்த நிலையில அன்பா நேசிக்கிற தம் பிள்ளை, ஒரு வாலிப பெண் பிள்ளைய அதுக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கறது கூட மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்பாத எத்தனையோ தாய் தகப்பன் அவங்க வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்றாங்க இல்ல? அப்ப இதெல்லாம் என்னது? ஒரு பதற்றம். ஆவிக்குரிய விஷயத்துல என்ன நடந்துருமோ? ஒழுங்கு வேணுங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம்னு வாழக்கூடாதுங்க. அது நானாகட்டும், என் மனைவி ஆகட்டும், என் பிள்ளைகளாகட்டும், பேர பிள்ளைகளாகட்டும், நீங்களாகட்டும், யாரா இருக்கட்டும்ங்க, ஆவிக்குரிய விஷயத்தை பாதுகாக்க ரொம்ப கருப்புங்க. அது கருப்புள்ள வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா? கற்புள்ள கன்னிகையாக. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பாருங்க. இப்படி அப்படி கொஞ்சம் கூட பாவக்கரையே இல்லாத ஒரு நபரா, ஒரு பரிசுத்தமான தூய நிலையில் நம்மளை நம்ம காத்துக்கிடணும் இல்ல? ஆவிக்குரிய வாழ்வை காத்துக்கிடணும் இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடை, சரீரம், அப்புறம் உயிர் இல்லையா? ஆத்துமா இல்லையா? ஆத்துமாவை விட சரீரம் பெருசு கிடையாது. சரீரத்தை விட உடை பெருசு கிடையாது. உடையை விட உடலும், உடலை விட உயிரும் பெருசுனாரு. அல்லேலூயா. இந்த உயிர் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணும். இந்த உடல் நல்லா இருந்தாதான் உடையும் போட முடியும். அப்போ உடை அழகா இருந்து உடல் நல்லா இல்லைனாலும் வேஸ்ட். உடல் பாவம் செஞ்சிட்டு உயிர் இருக்கிறதும் வேஸ்ட். அல்லேலூயா. ஆக இந்த உயிர் பரிசுத்தமாய் தூய்மையா இருக்கணும்னா உன் சரீரம் பாதுகாக்கப்படணும். உன் சரீரம் பாதுகாக்கப்படணும்னா உன் உடை பாதுகாக்கப்படணும். உன் உடைய அங்கங்க கிழிச்சு போட்டுட்டு அங்கங்க திறந்து போட்டுட்டு நம்ம வாழணும்னு நினைச்சா உன் சரீரம் கெட்டு போகும். உன் சரீரம் கெட்டு போச்சுன்னா உன் உயிரும் கெட்டு போகும். அல்லேலூயா. நான் எப்படி வேணாலும் போவேன், ஆனாலும் நான் நல்லவன் முடியாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. இந்த உடலை மூடுவது இந்த உடை. இந்த உடை ஒழுங்காய் மூடினால்தான் இந்த உடல் பரிசுத்தமாய் இருக்கும். இந்த உடல் பரிசுத்தமாய் இருந்தால்தான் உன் உயிர் பரிசுத்தமாய் இருக்கும், உன் ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்கும். ஆண்டவர் வரும்போது அந்த ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம கட்டி எழுப்பணும்.
சும்மா தேவையில்லாத வீண் விவாதங்களை பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணா என்ன, அதை செஞ்சா என்ன, அங்க போனா என்ன, இங்க போனா என்ன, அவங்களாண்ட பேசினா என்ன, இவங்களாண்ட பேசினா என்ன. தப்புங்க, தப்புங்க. இந்த மனசு இருக்கு பத்தியா, இந்த மனசு நம்ம கிட்ட நல்லா அன்பா யாருன்னா வந்து பேசினாங்கன்னா அவங்களே சார்ந்து கொள்ளும் எல்லா மனசும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யாருன்னா வந்து நம்ம மேல அக்கறை எடுத்து நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பேசிட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம உள்ள அவங்களை சார்ந்துடும். இதுதான் உலகம், இதுதான் மாம்சம், இதுதான் மனுஷி. இதுல தாங்க நிறைய பேர் உழுந்துட்டான். கம்பெனிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, போக்குவரத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி. அதனால தான் பைபிள் சொல்லுது, கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க, குடும்பத்தோடு பேசு. இந்த மனசை பேசணும்னு நினைக்குது, ஐக்கியப்படணும்னு நினைக்குது. வேற ஒருத்தரால போய் ஐக்கியப்பட்டுட கூடாது. டைம் எடுங்க, பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்க. பிள்ளைகள் உங்களிடத்துல பேசுவதற்கு இடம் கொடுங்க. வாலிப பிள்ளைகள் நேரம் எடுத்து பேசட்டும், உங்ககிட்ட பேசட்டும், காது கொடுத்து கேளுங்க. ரொம்ப பிஸின்னு சொல்லி ஓட்டிடாதீங்க. இதை விட பிஸியானது ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், வேலையை விட ரொம்ப பிஸின்னு சொல்லி வேலைக்கு ஓடுற நீ குடும்பத்தையும் கவனிக்கணும், கணவனை கவனிக்கணும், பிள்ளையை கவனிக்கணும், மனைவியை கவனிக்கணும். இதெல்லாம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ வந்து அப்படியே உள்ள வந்து புகுந்துடாது. தினமும் வாழணும் நம்ம அந்த வாழ்க்கையை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யப்படும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, அதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து நல்லதை எடுத்துக்கணும். அல்லேலூயா. அந்த கிருபை தேவன் நம்ம எல்லாருக்கும் தரட்டும். கண்களை பிடிச்சோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் இருக்கட்டும். நான் முதல் கொண்டு இங்கு வந்திருக்கிற எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் நேர்த்தியான நிலையில் ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தான். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். சுகம், ஜீவன், பலன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசு எல்லாருக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.